உடம்ப பாத்துக்கோ மயிலு. நல்ல சத்தான ஆரோக்கியமான சாப்பாடா சாப்பிடு. இந்த பணத்தை கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல வேண்டாம், என்கிட்ட பணம் இருக்கு, நான் இப்போ வேலைக்கு போறேன். என் வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் நிறைய போய் சொல்லிட்டேன். எதை பத்தியும் யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு உங்களை நிறைய இடத்துக்கு வர வச்சிட்டேன். நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் இப்போ உணர்ந்துட்டேன். குழந்தைய காரணமா காமிச்சு உங்க வீட்டுல என்ன மறுபடியும் வாழ வச்சிடலான்னு எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. இப்போ குழந்தை பிறக்க போறதுனால என்னப்பா மாறப்போகுது? ஒரு அப்பாவா நான் என்னோட குழந்தைய கண்ணும் காத்துமா பாத்துப்பேன். ஆனா அதை காரணமா காமிச்சு மயிலோட சேர்ந்து வாழன்னு என்னை யாரும் சொல்லிட மாட்டீங்களே. என்னால மறுபடியும் மயிலோட நான் வாழ முடியாதுப்பா. தயவு செஞ்சு இந்த 2 பேரையும் சேர்த்து மட்டும் வச்சிடாதீங்க. மறுபடியும் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கப்பா. டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம இப்போ உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமே. உங்க வீட்டுல நீங்க சொல்ல போறது இல்லையா? என்னால வீட்டுல கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் உடஞ்சு போய் நிக்கிறத அவங்களால பார்க்க முடியாது. எனக்காக யாரும் கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியாது. உங்களை நான் தனியா மட்டும் விடவே மாட்டேன். உங்களுக்கு எப்போ எங்க போகணுங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். அண்ணன் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குடா? நான் அப்பா ஆக போறேன்னு. அண்ணன் வந்த கொஞ்ச நேரத்துல தான் இவனும் வீட்டுக்கு போறான். அப்பனா 2 பேரும் சேர்ந்துதான் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. என்னங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன்.